வணக்கம் மக்களே. நாங்கள் பண்ண தப்பை நீங்கள் பண்ணிடாதீங்க. அப்படி என்ன தப்பு பண்ணோம்னு தெரிஞ்சுக்கணும்னா ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் அந்த தப்பு பண்ணாமல் இருக்க எங்களால் முடிஞ்ச சொல்யூஷன் சொல்லியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிடுங்க. அப்படியே ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் யூஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தப்பு சூஸ் பண்ண ட்ரெயின். ராமேஸ்வரத்துலேருந்து திருப்பதி வரைக்கும் போகிற ராமேஸ்வரம் திருப்பதி எக்ஸ்பிரஸ்ஸு. மதுரையிலேருந்து 15 மணி நேரம் உருட்டி தள்ளிட்டாங்க. இந்த வண்டிக்கு ப்ரியாரிட்டி சுத்தமாக இல்லை. அந்த ட்ரெயினில் வர்றவங்க மேக்ஸிமம் வடநாட்டு நண்பர்கள் தான். ராமேஸ்வரம் ட்ரிப்பு முடிஞ்சு திருப்பதி போகிறாங்க. இதுக்கு சொல்யூஷன் என்னென்னா, மதுரையிலேருந்து எக்மோர் போயிருங்க. அங்கேருந்து திருப்பதிக்கு அடிக்கடி ட்ரெயின் இருக்குது. டைமிங் பார்த்து போனீங்கன்னா பக்காவாக திருப்பதிக்கு ஈஸியாக போயிடலாம். 2வது தப்பு, நாங்கள் இறங்கின டைமிங்கு காலையில் 10:15. அங்கே ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்க எஸ்எஸ்டி டோக்கன் இடத்துக்கு போகிறப்போ 2 மணிக்கு தான் வாங்கன்னு சொல்லிட்டாங்க. 2 மணிக்கு தான் டோக்கன் தரேன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு வெளியே வந்தால் அங்கே இருக்கிறவங்க கூட்டமே இல்லை, போனீங்கன்னா சீக்கிரமாக சாமியை பார்த்துடலாம்னு சொல்ல நாங்களும் பஸ்ஸில் போகலான்னு போனோம். அவங்க ஜீப்காரர் ஒருத்தர், பஸ்ஸில் 90 ரூபா, நம்மதில் 100 ரூபா தான் அப்படின்ட்டாங்க. சரின்னு அதில் ஏறிட்டோம். சும்மா சொல்லக்கூடாது, அது ஒர்த்து தான். பட் என்ன ஒரு ப்ராப்ளம், நீங்கள் முடிக்காணிக்க கொடுக்க போகிறீங்கன்னா ஜீப்பில் போகாதீங்க, பஸ்ஸில் போங்க. நாங்கள் மொட்டை அடிக்க போனதுனால எங்களை மாதவன் காம்ப்ளெக்ஸில் இறக்கி விட்டுட்டாங்க. மொட்டை போடுறதுக்கே மேக்ஸிமம் ½ தான். மொட்டை அடித்து முடித்ததும் சுடுதண்ணி இருக்கும், சுடுதண்ணி குடிக்கிறவங்க குளிச்சிடலாம். அப்புறம் 2வது தப்புன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அது இங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. மொட்டை அடிச்சுட்டு வெளியே வந்தால் அங்கே இருந்து போகிறதுக்கு பஸ் இல்லை. ஃப்ரீ பஸ் வரும்னு சொன்னாங்க. வெயிட் பண்ணோம். எங்கள் மெயினில் கோயில் ஃப்ரீயாக இருக்குது, சீக்கிரம் போனால் சாமியை பார்க்கலாம்னு சொன்னாங்கன்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். அந்த டைமிங்க அங்கே ஜீப் வந்துச்சு. ஆளுக்கு 50 ரூபா கேட்டாங்க. ஃப்ரீ தர்ஷன் கியூ பக்கத்துலேயே இறக்கி விட்றோம்னு சொன்னாங்க. சரி போனோம். அங்கே போனால் ஃப்ரீ தர்ஷன் கியூ ஜாயின் பண்ணுறதுக்கே 1 கிலோமீட்டர் நடக்க வேண்டியதாக இருந்துச்சு. சிம்பிளாக ஏமாற்றிட்டாங்க. நீங்கள் பண்ணக்கூடாது, ஃபஸ்ட்டு ஜீப்பில் ஏறினீங்கன்னா நேராக கோயிலுக்கு போகிறீங்கன்னா மட்டும் ஜீப்பில் ஏறுங்க. அதாவது நேராக திருப்பதி கோயிலுக்கு போகிறீங்கன்னா மட்டும் ஜீப்பில் ஏறுங்க, இல்லைனா பஸ்ஸில் போங்க. அதாவது மாதவன் காம்ப்ளெக்ஸில் இருந்து ஃப்ரீ பஸ் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி அதில் மட்டும் போங்க. உங்களுக்கு ரொம்ப அவசரம்னா மட்டும் ஜீப்பில் ஏறுங்க. இது முடிஞ்சு அடுத்தது கியூக்கு வந்துட்டோம். அடுத்தது கியூவில் 1 மணி நேரம் நிற்கிறோம். அதுக்கப்புறம் வெயிட்டிங் ஹாலில் ஒரு 6 மணி நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். வெயிட்டிங் ஹாலில் 1 ஹவருக்கு ஒரு தடவை பால், சாம்பார் சாதம், அப்புறம் உப்புமா அப்படின்னு கொடுத்துட்டே தான் இருந்தாங்க. அவ்வளோ நல்லா சேவ் பண்ணாங்க அதுலேருந்து டிவோட்டீஸு. ஒரு 6 மணி நேரம் கழித்து கேட்டை ஓப்பன் பண்ணாங்க. அப்பாடா சாமியை பார்க்க போகிறோம்னு நினச்சி வேகமாக உள்ளே போனோம். ஆனால் அங்கே போனால் பேகு, செல்ஃபோன் எல்லாத்தையும் கொடுக்க சொன்னாங்க. சரின்னு கொடுத்தோம். பேகு 5 கிலோவுக்கு கீழே இருந்தால் பேகை கையிலேயே கொண்டு போகலான்னு சொன்னாங்க. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக போச்சு. மேக்ஸிமம் ஒரு பேகை கையில் வச்சுக்கோங்க. ஏன்னு அப்புறம் சொல்கிறேன். பேகு, செல்ஃபோனு கொடுத்துட்டு அப்புறம் க்யூவில் நின்னோம். அங்கே தான் நீங்கள் எப்போ சாமியை பார்க்க போகிறீங்கன்னு ஒரு டைமிங் போட்டு இது ஸ்லிப்பு ஒன்று தருவாங்க. அந்த ஸ்லிப்பை வாங்கிட்டு அடுத்து உள்ளே போனோம். இதுவரையும் சொன்னது பாதி தான். இது பாதி எக்ஸ்பீரியன்ஸு. அடுத்து என்ன நடந்துச்சுன்றதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இதுவரையும் லைக் பண்ணலைன்னா ஒரு லைக் மட்டும் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.